3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு இடி ரைடு ஓடி வாரேன் மோடி வேண்டாம் இடி. ஈடிக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் ஓடியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது. ஏடி பிஜேபி ஏடி 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு இடி ரைடு ஓடி வாரேன் மோடி வேண்டாம் இடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தார் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும் அவர் கையை அப்படி பிடிச்சுக்கிறாப்ல, இவர் கையை பிடிச்சுக்கிறாப்ல. இவர் சொல்றாரு, விட்டுருங்க பாவம், இந்த நிதியை கொஞ்சம் விடுங்க, எந்த நிதியை, உதயநிதியை கொஞ்சம் விட்டுருங்க. நமக்கு ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாரு, அவர் கேட்கப்படுது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதியை? தம்பி உதயநிதியை. இவர்களுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். எப்படி பெரியார்? எப்படி பெரியார்? ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும்பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த மகான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.